எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. ஆம், சினிமா மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் மூலமாக தினேஷ் ராஜ் அவர்கள் தயாரிக்கிற ஒரு படத்தை தாமோ நாகபூஷணம் டைரக்ட் பண்ணுறது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஊர் பையன், சொந்தக்காரன் தான். ஆனால் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கேன். என்னோட கோ டைரக்டராக என் கூட ஒர்க் பண்ணி வேலை கற்றுக்கிட்டு இன்றைக்கி ஒரு ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணுறான். பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிறைய கனவுகளை நோக்கி தான் நிறைய என்ன சொல்கிறது, ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துலேருந்து நிறைய பேர் இன்றைக்கி தமிழ் திரையுலகில் சாதிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தாமுவும் சாதிக்கணும், அவன் வெற்றி பெறணும். அவனோட சேர்ந்து நிறைய கூட்டம் இன்றைக்கி சேர்ந்துருக்கு. பார்த்து நிறைய பேர் இருக்காங்க. அட்டகத்தியில் நான் எப்படி நிறைய பேரை செலக்ட் பண்ணணும், எல்லாம் புதுசு ஆக்சுவலி அந்த டைம். அதில் நடிகருங்களே ஒரு 50 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாருமே புது ஆர்டிஸ்ட்டு தான். அதில் ஒரு குரூப்பாக இருப்பாங்க. தினேஷ் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு குரூப் இருக்கும், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு குரூப் இருக்கும். ஸோ அது மாதிரி ஏன்னா எல்லாருமே ஃப்ரெஷ் கேண்டிடேட் தான். அந்த டைமில் புதுமுகங்களை தான் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். முழுக்க முழுக்க புதுமுகங்களை வச்சு தான் நான் அந்த படம் பண்ணேன். ஆனால் இவனுக்கு அப்படி இல்லை. ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடச்சிருக்காரு. அண்ட் ஏற்கனவே நமக்கு அறிமுகமான பவிஷ் அண்ட் குஷ்பு மேமோட அவங்களோட மகள் நடிக்கிறாங்க. அண்ட் நல்ல டெக்னீஷியன்ஸ் இங்கே இருக்காங்க. அண்ட் ஒரு பெரிய சப்போர்ட்டில் தான் இன்றைக்கி ஃபிலிம் பண்ண வந்திருக்கான். ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. அது நிச்சயமாக அவனுக்கு தெரிஞ்ச, ஏன்னா எங்கள் ஊரில் வாலிபால், ஆக்சுவலி வாலிபால் ஃபஸ்ட் டைம் எங்கள் ஊரில் கொண்டு வந்ததே நான் தான். நான் பெருமையாக நான் சொல்லிப்பேன். ஏன்னா எங்கள் ஊரில் கிரிக்கெட் விளாட்றப்போ ஒரு சண்டை நடந்துடுச்சு. சண்டை நடந்து டீமே பிரிஞ்சிடுச்சு. பிரிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 7-8 பேர் இருந்தோம் நாங்கள். சரி, அதனால் நான் அந்த 7-8 பேர் வச்சு என்ன கேம் ஆடணும்னா, எங்கள் பாட்டி ஒரு வெங்கலில் வாலிபால் பயங்கரமாக விளையாடுவாங்க. சரி, அதனால் அந்த வாலிபாலை நான் எங்கள் ஊரில் ஃபஸ்ட்டு நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு முன்னாடி துக்காராம் அண்ணன்னு எங்கள் அண்ணன் இருப்பார், அவர் விளையாடுவார். அவர் பார்த்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு டீமை நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் ரெடி பண்ணேன். ஆக்சுவலி வாலிபால் டீமு ரெட்சன் டீம்னு சொல்லிட்டு, அது கிரிக்கெட் டீமுக்கும் அந்த பேர் தான் இருந்தது. அண்டு அதுக்கப்புறம் இவனுங்கெல்லாம் அதை அந்த டீமை நல்லா டெவலப் பண்ணி ஜெயிக்கிற அளவுக்கு வந்துட்டானுங்க. அந்த அளவுக்கு பயங்கரமாக ஆடுற அளவுக்கு செம சூப்பராக ஒரு பெரிய டீமை க்ரியேட் பண்ணிட்டானுங்க. அந்த டீமை மையமாக வச்சு ஒரு படம் இவன் கதை எழுதியிருக்கான். அது நிச்சயமாக ஒரு ரூரலாகவும் அதே நேரத்தில் ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவும் மக்களோட லைஃப்பையும் அதே நேரத்தில் விளையாட்டில் இருக்கிற நிறைய நியூவான்சஸையும் நிச்சயமாக அந்த படம் வெளிக்காட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். இதில் பங்கு பெற எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அட்டாக்கர் டைட்டிலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கான்செப்ட் இருக்குது. அண்ட் இந்த படத்தை ரஞ்சித் சாரை விட யார் துவக்கி வைக்க முடியும்? ஒரே காரணம், அவருடைய அசோசியேட்டதுக்காக நான் சொல்ல, நம்மெல்லாம் பார்த்து பெருமைப்பட்ட சார்பேட்டா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் படத்தை கொடுத்து இன்றைக்கும் ஐகானிக் படமாக மாற்றிருக்காரு. அவருடைய அசோசியேட் பண்ணும்போது எல்லாம் தெரியும், அவர் நல்லா தெரிஞ்சிருப்பார் சார்பேட்டாவை எப்படி தலைவர் கொடுத்தாரு அப்படின்னு. அதை விட ஒரு பெட்டராக படம் கொடுக்கணும் அப்படின்னு அவர் ட்ரை பண்ணுவார். அவர் சார்பேட்டா 2 வரும்போது இவர் அட்டாக்கர் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல டீம். அண்ட் ஸ்பெஷலி எங்களுக்கு ரொம்ப பெருமை என்னென்னா, பவிஷ்னுடைய வளர்ச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருடைய படம் இப்போது லவ் அடுத்த மாதம் வரப்போகுது. பவிஷ் இதுக்காக இப்போ நம்ப மாட்டீங்க, நான் ட்ரைனிங் போகணும்னு சொல்லிட்டு எங்கள் படத்தை சீக்கிரமாக எங்கள் மகேஷ் சொல்லிட்டே இருந்தார், எங்கள் ஹீரோ சீக்கிரமாக ட்ரைனிங் போகணுன்றார் சார் அப்படின்னு. அவ்வளோ டெடிக்கேட்டடாக கடந்த ஒரு 6 மாதமாக இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரு. இப்படி ஒரு படத்துக்காக அவங்க ப்ரிப்பேர் ஆகிறத பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி அந்த லுக்கோட அவர் ரெடியாக இருக்கார். அவருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அவந்திகா, வெல்கம். அண்ட் யூ ஸ்டார்டட் ஆக்டிங் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். பர்ஃபெக்டாக இந்த படத்துக்காக இருக்காங்க. டாலான ஒரு என்ன சொல்கிறது, வாலிபால் பிளேயராக. அண்ட் கண்டிப்பாக அவந்திகாவுக்கும் ஒரு பெரிய சக்ஸஸ் கிடைக்கும் நான் எதிர்பார்க்குறேன். தாமோதர், நீங்கள் மிகப்பெரிய சக்ஸஸ் அடையணும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ஜானருக்காக நான் சொல்ல, சாருடைய பட்டறையிலேருந்து வரீங்க. கண்டிப்பாக அவருடைய அந்த யதார்த்தமும் அட் த சேம் டைம் எமோஷ்னலாகவும் அண்ட் அடுத்த கட்டமாக எலிவேட் பண்ணுற ஒரு கான்செப்டை நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் அந்த கதையை நான் படிச்சுட்டேன். அந்த எல்லா டீட்டெயில் படிக்கும்போதே, பிச் படிக்கும்போதே எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் எதிர்பார்க்குறேன். தினேஷ் சார்
மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன். அவர் வந்து என்னென்னா ஸ்போர்ட்ஸ் தான் அவருடைய உயிர். ஆர்யாவுக்கு எப்படி வந்து ஸ்போர்ட்ஸ் உயிரோ இதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். பயங்கரமாக ஸ்போர்ட்ஸை பற்றி. அதனால தான் நாங்கள் அடுத்த படமாக ரீமேட்ச் அப்படின்ற படத்தை ஆரம்பித்தோம். நான் வந்து அந்த ரீமேட்ச் கதையை நான் சொன்ன உடனே சொன்னார், ஸ்போர்ட்ஸா சார்? உடனே பண்ணலாம் சார், உடனே பண்ணலாம். ஸோ இங்கே பார்க்குற எல்லாருக்கும் சொல்கிறேன், ஸ்போர்ட்ஸில் ஏதாவது சூப்பரான கதை இருந்தேன்னா இங்கே ஒரு ரெடி ப்ரொடியூசர் இருக்கார், மிஸ்டர் தினேஷ் ராஜ். ஓகே, நான் எடுப்பேன்னு தெரியாது, ஆனால் தினேஷ் சார் எடுப்பார். ஏன்னா அவ்வளோ ஸ்போர்ட்ஸ் படங்கள் எடுக்கணும் ரொம்ப ஆசைப்படுற சினிமா மீடியா என்டர்டெயின்மெண்ட் அவருக்கும் அவருடைய குழு எல்லாருக்கும், சத்யா சாருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ஒரு சூப்பரான படமாக வரும். நல்ல சரியான பட்ஜெட்டில் கொடுப்பாரு. கரெக்டாக நல்லா யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு படமாக கொடுங்க. பட்ஜெட் நான் எதுக்கு அதுதான் சொல்கிறேன். சரியான பட்ஜெட் கொடுப்பாரு, அதுக்கு மேலே போயிடாதீங்க. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அதனால் சொல்கிறேன். பட்ஜெட் அதிகமாக போனாலே கேள்வி மேலே கேள்வி வரும். சத்யா சார்கிட்டேருந்து அங்கே இருக்கார் சத்யா சார். ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னால் பதிலே சொல்ல முடியாது. அந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணிட்டா நல்ல கௌரவத்தோட நல்லபடியாக மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன்லாம் பண்ணி ஜெயிச்சிடலாம் தம்பி. ஸோ அது மட்டும் கவனத்தில் வச்சுங்க. மீது எல்லாம் ஃப்ரீடம் கொடுப்பாரு. அதை விட நல்ல ப்ரொமோஷன் பண்ணுவார். டெடிக்கேட்டடாக ப்ரொமோஷன் பண்ணுவார். பேஷனேட்டான ப்ரொடியூசர். அவர் ஜெயிக்கணும், அதுக்கு நீங்கள் கூட இருக்கணும். அண்ட் என்டையர் குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேஷனேட்டான ப்ரொடியூசர்ஸ்லாம் கிடைக்கும்போது நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் நான் பல வருஷமாக இருக்கிறதுட்டு சொல்கிறேன், அவரை ஜெயிக்க வச்சோம்னா இன்னும் 10 பேருக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. இந்த நிறுவனம் ஜெயிச்சதுன்னா இன்னும் 10 பேர் படம் எடுக்க முடியும். இங்கே நிறைய பேர் இயக்குநர்கள்லாம் பண்ணுவாங்க, ஒரு ஆரம்பிப்பாங்க, அது பிறகு பட்ஜெட்டை இழுத்துட்டே போயிட்டு அவரை வந்து கஷ்டப்படுத்துவாங்க. எங்கள் 2 இயக்குனரும், நான் அவரோட பண்ணிகிட்டு இருக்க 2 இயக்குனரும் பர்ஃபெக்டாக பண்ணாங்க. அவரோட புரிஞ்சுக்கிட்டு பட்ஜெட் கொடுக்கப்பட்டார், எக்ஸ்ட்ரா தனஞ்சன் மாட்டிப்பாருன்னு 2 பேரும் அழகாக பண்ணாங்க. மகேஷ் வந்து லவோலோ படத்துலையும் அடுத்த ரீமேட்ச் இந்த படத்துலையும் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் சூப்பராக பண்ணி அழகான ஒரு படத்தை கொடுக்கணும். அது பிறகு நாங்களாம் உங்க கூட ட்ராவல் பண்ணுறோம். சூப்பரான வெற்றி அடைய வாழ்த்துக்கள். வந்திருந்த பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. ரஞ்சித் சாருக்கு என்னுடைய நன்றிகள். இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து துவங்கி வைக்கணும் வர்றது உங்கள் சப்போர்ட்டில் தான் மிக பெருசு சார். இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய எல்லாருக்கும் நீங்கள் உங்களுடைய அசிஸ்டன்ஸ்லாம் வந்து தமிழ் சினிமாவில் அடுத்த கட்டம் நிறைய வெற்றிகளை கொடுக்க வாழ்த்துக்கள்.